7 முள்ள ஃபஸ்ட்டு கணக்கு. ஒரு அரைக்கோளம் மேல் ஓர் உள்ளிடற்ற உருளையை பொருத்திய வடிவில் அமைந்த கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவு காண்க. கிண்ணத்தின் கொள்ளளவு. இந்த கேள்வியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆரம் எவ்வளவா இருக்கும்? விட்டத்தில் பாதி தான் இருக்கும். ஆரம் R = 14/2 7 சென்டிமீட்டர் ஆரம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆரம் தான், அதுவும் நமக்கு என்ன தான் இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 7 சென்டிமீட்டர் தான். மீதி இருக்கிறது உருளையோட உயரம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது உருளையோட உயரம். அப்போ இந்த 13லேருந்து 7 கழிச்சோன்னா நமக்கு உருளையோட உயரம் கிடைச்சிரும். 13 - 7 = 6. இப்போ 6 சென்டிமீட்டர் தான் உருளையின் உயரம். h = 6 சென்டிமீட்டர். கிண்ணத்தின் கொள்ளளவு அப்படிங்கிறது அரைக்கோளத்தோட கன அளவையும் உருளையின் கன அளவையும் கூட்டினா நமக்கு கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு அரைக்கோளத்தோட கன அளவு கண்டுபிடிக்கலாம். அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 2π3 πr³ 2/3 × பையோட மதிப்பு 22/7, ஆரோட மதிப்பு 7. அப்போ 7 × 7 × 7, 7 7 கேன்சல் ஆயிரும். நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே 44, இங்கே 49 / 3. 49 × 44. 9 - 36, மீதி 3, 4 - 16 + 3 196. 6 15, மிச்சம் 1, 2156. இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா 2156 / 3ன்னு கிடைக்கும். 2156 3ஆல் வகுத்தா 7 தடவை 21, 1 தடவை 3, மீதி 2, 8 தடவை 24, மிச்சம் 2, 6 தடவை 18, மிச்சம் 2, மறுபடியும் 6 தடவை 18, இது 2. இந்த 6 போயிட்டே இருக்கும். இப்போ 6க்கு மேலே போச்சுன்னா இதை நம்ம 7ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோமா? 0.66ன்னு இருந்தால் 0.67ன்னு எடுத்துக்குவோம். அப்போ அரைக்கோளத்தோட கன அளவு நமக்கு என்ன கிடைக்குன்னா 718.67 சென்டிமீட்டர்³ கிடைக்கும். சரியா? இது அரைக்கோளத்தோட கன அளவு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? உருளையின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h. பையோட மதிப்பு 22/7, ஆரோட வேல்யூ 7 × 7, உயரம் 6. இது 2 அடிஞ்சிரும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? 22 × 6 42. 22 × 42 × 22 84, 84 924. உருளையின் கன அளவு = 924 சென்டிமீட்டர்³. நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? கிண்ணத்தோட கொள்ளளவு கேட்டிருக்காங்க. அப்போ கிண்ணத்தின் கொள்ளளவு = அரைக்கோளத்தின் கன அளவு ப்ளஸ் உருளையின் கன அளவு. இது 2ஐயும் கூட்டினா கிடச்சிரும். இப்போ 718.67 924. இந்த 2ஐயும் கூட்டினோம்னா 12, மீதி 1, 4, 16. 1642.67 சென்டிமீட்டர்³ தான் கிண்ணத்தோட கன அளவு. ரெண்டாவது கணக்கு. நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு ஒரு மாதிரியை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அதன் விட்டம் 3 சென்டிமீட்டர் எனில்
சென்டிமீட்டர். ஒவ்வொரு கூம்பும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. ஒவ்வொரு கூம்பும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது. நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவு. மாதிரியோட கன அளவு கேட்குறாங்க. மாதிரியோட கன அளவு அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா, நமக்கு உருளையோட கன அளவு ப்ளஸ் 2 கூம்புகளோட கன அளவு சேர்ந்தது தான் மாதிரியோட கன அளவு. உருளையோட கன அளவையும் இந்த 2 கூம்புகளோட கன அளவு சேர்ந்தது தான் மாதிரியோட கன அளவு. ஃபஸ்ட்டு உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கலாம். உருளையின் கன அளவு ஃபார்முலா π × r² × h. நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர்னு, ஆரம் கொடுக்கல. இப்போ ஆரம்ங்கிறது என்ன, விட்டத்தில் பாதி. இப்போ 3/2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லையா. இங்கே என்ன வரும், பைக்கு பதிலாக 22/7 × 3/2 3/2 × உயரம். உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த படத்தில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற உயரம் 2, இது வரைக்கும் இருக்கிறது 2. இப்போ மீதி இருக்கிறது தான் நமக்கு உருளையோட உயரம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 12 - 2 - 2ன்னு போட்டால் நமக்கு 8 கிடைக்கும். இதுதான் உருளையோட உயரம். h = 8. இப்போ இது இங்கே நம்ம ஹெச்சுக்கு பதிலாக 8ன்னு சொல்லி பிரதியிடலாம். h = 8. இப்போ போடும்போது 4ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா இது 4 தடவை, திரும்ப அடித்தோன்னா இது 2 தடவை. இங்கே 22/7 × 3 9 9 × 2 18 18ன்னு கிடைக்கும் உருளையோட கன அளவு. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 2 கூம்புகளின் கன அளவு. கூம்புகளின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr² h. இது ஒரு கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா. ஆனால் இங்கே கேள்வியில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 2 கூம்புகளோட கன அளவுகள் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 கூம்புகளின் கன அளவு = 2 × 1/3 × πr² h. இங்கே நமக்கு ஆரம் என்ன, 3/2. கூம்போட உயரம் கேள்வியிலே கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை இதில் பிரதியிட்டோன்னா 2 × 1/3 × பைக்கு பதிலாக 22/7 r²னா 3/2 3/2 × 2 2 கேன்சல் ஆயிரும். 3க்கு 3 அடிஞ்சிரும், 2 2ம் போயிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், 22/7 × 3 இருக்கும். இதுதான் 2 கூம்புகளின் கன அளவு. இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2. நமக்கு கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மாதிரியோட கன அளவு கண்டுபிடிக்கணும். மாதிரியின் கன அளவு = உருளையின் கன அளவு 22/7 × 18 ப்ளஸ் 2 கூம்புகளின் கன அளவு 22/7 × 3. 22/7 பொதுவாக வெளியே எடுத்தோன்னா 18 + 3 மட்டும் இருக்கும். 22/7 × 18 + 3 21. 7ஆம் வாய்ப்பாட்டில் இது 3 தடவை வரும். = 22 × 3. 22 × 3 எவ்வளோ, 66 சென்டிமீட்டர் கியூப் தான் மாதிரியின் கன அளவு. 3வது கணக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திண்ம உருளை இருக்குது. அந்த திண்ம உருளையோட உயரம் 2.4 சென்டிமீட்டர், அதோட விட்டம் 1.4 சென்டிமீட்டர். இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூம்பை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கூம்போட விட்டமும் உயரமும் உருளையோட விட்டத்திற்கும் உயரத்திற்கும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீதமுள்ள பகுதியின் கன அளவு தான் கேட்குறாங்க. அப்போ மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்னா, உருளையோட கன அளவுல இருந்து கூம்போட கன அளவை கழிச்சா கிடைக்கிறது தான் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா
பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இது ரெண்டுலேயுமே பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் இருக்குது. காமனாக வெளியே எடுத்தோம்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் இன்ட்டு 1 மைனஸ் 1/3. 1 மைனஸ் 1/3 எப்படி எழுதலாம்? 1 இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 1/3 இருக்குது. அதனால் 3 மேலே கீழே பெருக்கணும் அப்படின்னா பெருக்கிட்டு மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 3/3 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 3 மைனஸ் 1/3. 3ல் 1 போனால் 2/3. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா 2/3ன்னு கிடைக்கும். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் இன்ட்டு 2/3. கேள்வியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம்ங்கிறது விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 0.7. இந்த 0.7 எப்படி எழுதலாம்? 7/10ன்னு எழுதலாம். 7 10ஆல் வகுத்தா 0.7 தான் கிடைக்கும். அடுத்து உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 24/10ன்னு எழுதிக்கலாம். 24 10ஆல் வகுத்தாலும் நமக்கு 2.4 தான் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன வரும்? பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 7/10 இன்ட்டு 7/10. ஹைட்டு 24/10 இன்ட்டு 2/3. 7 கேன்சல் ஆயிரும். 3ஆவது பட்டில் அடித்தா இது 8 தடவை. இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா 22 இன்ட்டு 7 இன்ட்டு 8 இன்ட்டு 2 டிவைடட் பை 1000ன்னு நமக்கு கிடைக்கும். 22 இன்ட்டு 2 44, 7 8 56 டிவைடட் பை 1000. 56 64ஆல் பெருக்கணும்னா 6 நாள் 24, மிச்சம் 2, 5 20 + 2 24, திரும்ப ஒரு 224. 4 6 4 2 என்னன்னா 2464 டிவைடட் பை 1000ன்னு வரும். 1000ஆல் வகுத்தோம்னா 3 புள்ளி தள்ளி புள்ளி வைப்போம். 2.464 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். இதுதான் மீதமுள்ள திண்மத்தோட கன அளவு. 4வது கணக்கு. ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் உடைய ஒரு அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க. உருளையின் ஆரம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 18 சென்டிமீட்டர். இதில் என்ன கேள்வினா, உருளை வடிவில் ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு கல்லை போட போகிறோம். ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற நீர் வந்து வெளியேறுமா? அந்த வெளியேற நீரோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு உள்ள பொருள் வைக்கிறோம் இல்லையா, அந்த பொருளோட கன அளவும் இந்த வெளியேறும் நீரின் கன அளவும் சமமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரியா? அப்போது இதுக்கான வெளியேறும் நீரின் அளவு அப்படிங்கிறது என்னென்னா வெளியேறும் நீரின் அளவு அப்படிங்கிறது இந்த அரைக்கோளத்தோட கன அளவுக்கும் கூம்பின் கன அளவையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறதா வெளியேறும் நீரின் கன அளவு. வெளியேறு நீரின் கன அளவுங்கிறது இந்த அரைக்கோளத்தோட கன அளவையும் கூம்போட கன அளவையும் கூட்டினா கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு வெளியேறும் நீரின் கன அளவு. ஃபஸ்ட்டு அரைக்கோளத்தோட கன அளவு கண்டுபிடிப்போம். அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூபு. 2/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆரம் நமக்கு கேள்வியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஆரம் 6ங்கிறது 6 சென்டிமீட்டர். இப்போ 6 கியூபு 2/3 பையோடு போல் 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இது 2 தடவை. இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 7 இருக்கும். 22 டிவைடட் பை 7 வெளியே வச்சுக்கலாம்.
2 into 2 into 6 into 6 2 4 4 24 24 into 6 24 6ஆல் போட்டோன்னா நமக்கு 144 கிடைக்கும். 144 இதுதான் அரைக்கோளத்தோட கன அளவு 144 சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது கூம்போட கன அளவு. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும், 1/3 πr² h. 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு 6 6 இன்ட்டு 6 இன்ட்டு உயரம். உயரம் நமக்கு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கூம்போட உயரம் இன்ட்டு 12. இது 2 தடவை. இங்கே என்னன்னா 22/7 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 12. 6 2 12 இன்ட்டு 12 12 12 144. இப்போ பூமியின் கன அளவு 22/7 இன்ட்டு 144 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வெளியேறும் நீரின் கன அளவு ஈக்குவல் டு அரைக்கோளத்தின் கன அளவு ப்ளஸ் கூம்பின் கன அளவு. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 144ன்னு வரும் இல்லையா? இது எல்லாத்தையும் பெருக்கும்போது நமக்கு 44 இன்ட்டு 144 டிவைடட் பை 7. 144 இன்ட்டு 44 16 மிச்சம் 1 17 மிச்சம் 1 576. திரும்ப 526 13 மிச்சம் 1 12 3. 6336 டிவைடட் பை 7. 6336 7ஆல் வகுத்தோம்னா 9 தடவை 63 0 5 தடவை 35 மீதி 1 1 தடவை 7 4 தடவை 28 ஈக்குவல் டு 905.14 சென்டிமீட்டர் கியூப். அப்படிங்கிறது தான் வெளியேறும் நீரின் கன அளவு. 5வது கணக்கு. ஒரு மருந்து குப்பி ஓர் உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர். அதன் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் இதனுள் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க. இப்போ இந்த கேள்வியில் ஒரு மருந்து குப்பி இருக்குது. அது உருளை வடிவில் இருக்குது. அதோட எண்ணில் 2 அரைக்கோளத்தை இணைந்த வடிவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட விட்டம் 3 மில்லிமீட்டர். இதோட மொத்த உயரம் 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு உருளையோட உயரம் என்னென்னு நமக்கு தெரியாது இல்லையா? விட்டம் 3ன்னா இதோடைய ஆரம் எவ்வளோ இருக்கும்? 6 = 3/2 = 1.5 இருக்குமா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆரம் 1.5. இப்போ இங்கேயே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 1.5 தான் கிடைக்கும். இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற உயரம் 1.5. அதே மாதிரி இங்கேயும் அதே ஆரம் தான் இங்கேயும் வரும் இல்லையா? இங்கேயும் 1.5 கிடைக்கும். இந்த இடைப்பட்ட இடத்தோட உயரம் அதுதான் உருளையோட உயரம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 12லேருந்து மொத்த உயரத்துலேருந்து 1.5 இங்கே ஒரு 1.5 இது எல்லாத்தையும் கழிக்க போகிறோம். கழிச்சோன்னா என்ன கிடைக்கும்னா 12 மைனஸ் 1.5 1.5 சேர்ந்தால் 3 ஆகும் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்கும். இப்போ உருளையோட உயரம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 9ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதை வச்சு தான் நம்ம உள்ளே அடைக்கப்படுற மருந்தோட கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு. கன அளவு அப்படிங்கிறது 2 அரைக்கோளத்தோட கன அளவு கூட உருளையோட கன அளவு கூட்டினா கிடைச்சிடும் இல்லையா? அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 2/3
2 × 2/3 πr3. ஏன்னா 2 அரைக்கோளங்காட்டிக்கு 2 போட்டிருக்கோம். உருளையின் கன அளவு πr² h. இது ரெண்டுலேயுமே நமக்கு πr²ங்கிறது காமனாக இருக்குது. இங்கே ஒரு πr² இருக்குது, இங்கே πr³ இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? πr³ πr² × rன்னு எழுதலாம் இல்லையா? இங்கே எப்படி வரும்? 2 × 2/3 × πr² × r ப்ளஸ் πr² × hன்னு கிடைக்கும். இங்கேயும் πr² இருக்குது, இந்த இடத்துலையும் πr² இருக்குது. அப்போ இதை காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா πr² × 2 × 2/3 × r ப்ளஸ் hன்னு கிடைக்கும். இப்போ πr² × 2 4 × 6/3 ப்ளஸ் h. பையோட மதிப்பு 22/7, ஆரோட மதிப்பு 3/2. 3/2 × 3/2, ஏன்னா இங்கே r² இருக்குது. இந்த இடத்துல நமக்கு 4 × இல்லைன்னா இது வேறு பேப்பர் கொண்டு போகலாம். π × பையோட வேல்யூ 22/7 × ஆரோட வேல்யூ 3/2 × 3/2 4/3 × ஆரோட வேல்யூ 3/2 ப்ளஸ் ஹெச்ங்கிறது உருளையோட உயரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 9 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னாகும்? ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இது 11 தடவை வரும். 3 3 கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடித்தா இது 2 தடவை கிடைக்கும். இப்போ மேலே நமக்கு 11 × 3 × 3 / 14 ப்ராக்கெட்டில் இங்கே 2 இருக்கும் ப்ளஸ் 9 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 11 × 3 33, 33 × 3 99, 99 / 14 2 + 9 11ன்னு கிடைக்கும். 99 × 11 எவ்வளோ இருக்குன்னா 1089 / 14. இந்த 1089 14ஆல் வகுக்க போகிறோம். இதுக்கு 14 வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு தெரியணும். ஏழு 14 98, மிச்சம் 10 கிடைக்கும். திரும்ப 7 தடவை போட்டால் 98, மீதி எவ்வளோ இருக்குன்னா 11 இருக்கும். திரும்ப 7 தடவை போடும்போது 98, இதை கழிக்கும்போது 22 கிடைக்கும். ஒரு தடவை 14, மிச்சம் 8, 5 தடவை 70. இதை கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 77.715 மில்லிமீட்டர்³ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுதான் உள்ள அடைக்கப்படுற மருந்தோட கன அளவு. ஆறாவது கணக்கு, 7 சென்டிமீட்டர் பக்கால் உள்ள கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தி உள்ளது. திண்மத்தின் புறப்பரப்பு காண்க. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கனசதுரம் கொடுத்துருக்காங்க. அந்த கனசதுரத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அரைக்கோளத்தை வந்து பொருத்தி வச்சுருக்கோம். இந்த திண்மத்தோட புறப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரைக்கோளத்தோட புறப்பரப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணணும்னா இதோட அடிப்பரப்பு, இந்த இடத்துல இருக்குள்ளையா அரைக்கோளம், இதோட அடிப்பரப்பை வந்து நம்ம கழிச்சோன்னா இந்த திண்மத்தோட புறப்பரப்பு வந்து எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும். இந்த படத்தில் பக்க அளவு, அதாவது சதுரத்தோட பக்க அளவு வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அரைக்கோளத்தோட விட்டம் பற்றி சொல்லவே இல்லை, விட்டம் ஆரம் பற்றி சொல்லவே இல்லை. இந்த பக்க அளவு இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க இந்த பக்க அளவு, இதுதான் வந்து இந்த அரைக்கோளத்தோட விட்டமாக இருக்கும். இப்போ
கனசதுரத்தோட பக்க அளவு 7 சென்டிமீட்டர். இந்த அரைக்கோளத்தோட விட்டம் டியும் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ ஆர் எவ்வளோ இருக்குன்னா 3/2 சென்டிமீட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 6a². 6 இன்ட்டு ஏ வந்து எவ்வளோ 7². இப்போ 6 இன்ட்டு 49. 49 6ஆல் பெருக்கணும்னா 9×6 54, மிச்சம் 5, 4×6 24 + 5 294. இப்போ 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு. அடுத்தது அரைக்கோளத்தோட புறப்பரப்பு பார்க்கலாம். அரைக்கோளத்தோட புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr². இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 7 இன்ட்டு 7. 7 கேன்சல் ஆயிரும். நமக்கு 44 இன்ட்டு 7ன்னு இருக்கும். சாரி, இந்த இடத்துல ஆரம் வந்து நமக்கு விட்டம் தான் 7, ஆரம்ங்கிறது 7/2. இப்போ இங்கேயும் 7/2, இங்கேயும் 7/2 வரும். 7 கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க 2க்கும் 22க்கும் 11 தடவை வரும். இப்போ இங்கே நமக்கு 11 இன்ட்டு 7ன்னு கிடைக்கும். 11 இன்ட்டு 7 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் அரைக்கோளத்தோட புறப்பரப்பு. அடுத்து நம்ம அடிப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அடிப்பரப்புக்கு ஃபார்முலா πr². 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 7/2 இன்ட்டு 7/2. இது ரெண்டும் போயிடும். இங்கே 11 இருக்கும். 11 இன்ட்டு 7 ÷ 2 = 72/2. 72 2ஆல் வகுத்தா நமக்கு 38.5 கிடைக்கும். 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து திண்மத்தின் புறப்பரப்பில் பிரதிட்டோம்னா அதோட மதிப்பு கிடச்சிடும். திண்மத்தின் புறப்பரப்பு = 294 - 294 + 77 - 38.5. 294 கூட 77 கூட்டினா 11, மிச்சம் 1, 16, 361. 361 - 38.5. 361 38.5. 10 10 5 5 2 2 371 - 38.5னா 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் திண்மத்தோட புறப்பரப்பு. 7வது கணக்கு. 7வது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 அலகுகள் கொண்ட ஒரு கோளம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு உருளை இருக்குது, அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோளம் வந்து மிக சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அதோடைய ஆரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்காங்க. எனில் கீழ்கண்டவற்றை கணக்கிடுகன்னு சொல்லிட்டு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோளத்தோட புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். 2வது உருளையின் வலைப்பரப்பை கண்டுபிடிக்கணும். 3வது என்ன கண்டுபிடிக்கணும்னா பரப்புகளின் விகிதம், பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் இருந்து இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆரம் தான், இங்கேருந்து இங்கே இருக்கிறது ஆரம் தான் ஆர், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆரம் தான் ஆர், இதுவும் ஆரம் தான். இப்போது இந்த உருளையோட உயரம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ஆர் ப்ளஸ் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆரம் சேர்ந்தது தான் உருளையின் உயரம். இப்போ h = 2r. ஃபஸ்ட்டு கோளத்தின் புறப்பரப்பு. கோளத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 4πr². இந்த இடத்துல ஆறுங்கிறது சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பரப்பை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா சதுர அலகுகள் எழுதுவோம். 4πr² சதுர அலகுகள். அடுத்து உருளையின் வலைப்பரப்பு. உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πrh. 2 × π × r × ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2rன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே போட்டோம்னா
2 × 2 4 பை r × r r² கிடைக்கும். அடுத்து பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் 1/2. விகிதம்னாலே ரெண்டையும் வந்து வகுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது 4πr² / 4πr². அதாவது என்ன அர்த்தம்னா கோளத்தின் புறப்பரப்பு / உருளையின் வலைப்பரப்பு. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் நமக்கு 1/1 கிடைக்கும். இதுதான் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் 1:1.